ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சூப்பரான பீஃப் கறி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப பீஃபை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இத ஒரு குக்கருக்கு மாத்திக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் தேவையில்லை, பீஃப்ல இருந்து வர்ற தண்ணியே போதும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம். ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் இருக்கட்டும். ஆறு விசில் வந்துருச்சு. இப்ப இத ஓபன் பண்ணி பார்த்திடலாம். பாருங்க, இதுல நம்ம தண்ணியே விடல, எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு. இது கூட 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு மிக்ஸி ஜார்ல பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே பெருஞ்சீரகம், ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கசகசா சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸில சேர்த்து லைட்டா ஒரு அடி அடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்ல வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும், அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும். 10 நிமிஷம் ஆயிருச்சு. பீஃப் நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்ப டேஸ்ட்டுக்காக லாஸ்டா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பீஃப் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.